வெல்கம் டு காமினி சமையல். இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டஃப்டு கத்திரிக்காய் எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். ஸோ இந்த பர்பிள் கலர் கத்திரிக்காய் வந்து நான் 1/2 கிலோ போல் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி கிரேவி செய்யறதுக்கு நமக்கு வந்து நிறைய கிரேவி வேணும்னாக்கா இந்த குவான்டிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நமக்கு கிரேவி கம்மியாக வேணும்னாக்கா இந்த தக்காளி வெங்காயத்தை நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, இதை மூணுத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம் பேனில். இந்த காஞ்ச மிளகா, தனியா இது ரெண்டையும் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த வேர்க்கடலை, கொப்பரை தேங்காய், சோம்பு, பட்டை, லவங்கம் இதையும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த கேஷ்யூ நட் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். நான் வந்து டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம முழுசாக அப்படியே காம்போட தான் போட்டு ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து எப்படி கட் பண்ணலாங்கிறத காட்டுறேன். நம்ம வந்து கிறிஸ்கிராஸாக கட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பக்கம் ஒரு கட்டு, அதுக்கப்புறம் இதை பிடிச்சிட்டு இந்த பக்கம் ஒரு கட்டு பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா கத்திரிக்காயையும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சாச்சு, கிறிஸ்கிராஸாக கட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே வந்து சம்டைம்ஸ் புழு இருக்கும். அந்த புழுவெல்லாம் எதுவும் இல்லாமல் எல்லாம் க்ளீனாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம இதையுமே வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிடலாம். இப்போ இந்த நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆயிலில் நம்ம வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து வதக்கி வச்சாச்சு. இது எல்லாத்தையும் கலந்து நம்ம வந்து மிக்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா நம்ம ஆயிலில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இது ஆறுனதும் நம்ம வந்து கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து அரைச்சி வச்சாச்சு. இதை அரைக்கும் போதே தேவையான அளவு உப்பை போட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை அரைக்கும் போது நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். அந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே வந்து இதுக்கு போதும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு கத்திரிக்காய்க்குள்ளேயும் இந்த மாதிரி வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சிடணும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லா கத்திரிக்காய்க்குள்ளேயும் இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே போட்டு ஸ்டஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். இதை தனியாக நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ எல்லா கத்திரிக்காயிலையும் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண அந்த பேன்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டு நம்ம ஒவ்வொரு கத்திரிக்காயையும் அதில் வந்து போட்டு திரும்பவும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு அதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு கிரேவி நிறையா வேணுங்கிறதுக்காக நான் வந்து நிறையா பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணி நான் வந்து ரோஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ரிமைனிங் கிரேவியையும் இது கூட சேர்த்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு லோ ஃப்ளேமில் 10 to 15 மினிட்ஸ் கழித்து நம்ம இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டஃப்டு கத்திரிக்காய் வந்து இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. 10 to 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து அப்பப்போ கொஞ்சம் இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த பேஸ்ட்டோட கலருக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். டார்க் ப்ரௌன் கலருக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வந்து அடுப்பை நிறுத்திட வேண்டியதுதான். இந்த கிரேவியை வந்து நம்ம ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காவை தொட்டுக்கலாம். இது சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சுவையான ஸ்டஃப்டு கத்திரிக்காய் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது காம்போடு நம்ம செஞ்சுருக்கிறதுனால இதை அப்படியே எடுத்து நம்ம வாயில் போட்டோன்னா அப்படியே கரைஞ்சிரும் நமக்கு இந்த கத்திரிக்காய். இதில் ஆல்ரெடி நம்ம ஸ்டஃபிங்கும் பண்ணதுனால சாப்பிடும்போது நமக்கு அந்த டேஸ்ட்டும் கலந்து ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸை பாஸ் பண்ணுங்கள். ஆரோக்கியம் உதயமாகட்டும்.